இப்போ மொட்டையா நான் ஒரு ஜாதகம் கொடுக்குறேன். அது பணக்கார ஜாதகமா ஏழை ஜாதகமா, அது பணக்கார ஜாதகமா பிச்சைக்கார ஜாதகமா கணிக்கிறதுக்கு ஜோதிடத்துல வழி இல்லை. அப்ப நீங்க குரு வச்சு எப்படி செல்வத்தை கணிப்பீங்க? ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அத்தனை குழந்தைங்களும் பிறகுது. அத்தனை பேருக்கும் ஒரே நட்சத்திரம் தான், ஒரே ராசி தான், ஒரே திதி தான், ஒரே யோகம், ஒரே கரணம், ஒரே லக்னம் தான். ஆனா அவங்க அத்தனை பேரோட வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருக்கு. அதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும்னு சொன்னா அதற்கு பேர் ப்ரெடிக்ஷன். நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் ப்ரெடிக்ஷன். இப்படி ஒரு விஷயம் கோச்சாரத்துல டிரான்சிட் ஆகுது, இன்னென்ன விஷயத்துல கவனத்தோடு இருங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் கைடன்ஸ். இந்த மெல்லிஸ் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரே லைனுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா உண்மையிலே டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி என்னது, ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜிக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது மக்களுக்கு புரிஞ்சிடும். தனி மனிதனுடைய பலத்தை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது, தனி மனிதனுடைய பலகீனத்தை எவ்வாறு குறைத்துக் கொள்வது, அதற்கான ஒரு புரோட்டோகால்ல தான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இயங்கிட்டு இருக்கு. இவங்க அத்தனை பேத்துக்குமே டிரான்சிட்ல குரு வராது, அதனால அத்தனை பேருக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது அத்தனை பேத்துக்கான பொது பலன் ஆயிடும். கேலண்டர்ல சரி, அத்தனை பேருக்குமே வர வேண்டாம். விஷால் எதை வச்சுதான் அப்ப சொல்றாரு? சரி, அப்போ பொதுவாக மற்ற ஜோதிடர்கள் எல்லாமே சொல்கிறது குரு வந்து 1ல் இருந்துச்சு அப்படின்னாக்கா ஒரு செல்வ செழிப்போடு இருப்பாங்க, 2ல் இருந்துச்சுன்னா ஒரு அரசு வேலை கிடைக்கும், 3ல் இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களோட சகோதரிகள் மூலமாக அவங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், இப்படி வகுத்து வச்சுருக்காங்க இல்லையா? அப்போ இது எல்லாமே பொய்ன்னு சொல்கிறீங்களா? இல்லை சார், இப்படி வகுத்து வச்சுருக்காங்க அதெல்லாம் ஓகே தான். நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு ஹாஸ்பிட்டலில் வெறும் ஒரு 1.5 மணி நேரம், ஒரு 2 மணி நேரம், அதிகபட்சம் 2 மணி நேரம் ஒரு லக்னம் சார், ஒரு குறிப்பிட்ட லக்னம் 2 மணி நேரம், ஓகேங்களா? அந்த 2 மணி நேரத்துக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இவங்க சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பிரகாரம் ஒரு நிமிஷத்துக்கு 3 குழந்தைகள் பிறக்குதுலாம் சொல்கிறாங்க. ஒரு நிமிஷத்துக்குள்ள ஒரு குறிப்பிட்ட இடத்துல 3 குழந்தைகள் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ள ஒரு ஹாஸ்பிட்டலில் எத்தனை பிரசவங்கள் நடக்கும், எத்தனை குழந்தைகள் பிறக்கும்? அத்தனை குழந்தைங்களுக்கு லக்னம் இது அந்த குறிப்பிட்ட லக்னம் தான். தரிசு லக்னமோ, சிம்ம லக்னமோ, கும்பமோ, மகரமோ, ஏதோ ஒரு லக்னத்தில் அந்த குழந்தைங்க பிறக்குது. ஒரே டைமில் பிறந்த குழந்தைங்கள்லாம் இருக்குது. அப்போது அந்த குழந்தைங்களுக்கு ஜாதகம் ஒரே மாதிரி தானே இருக்கும். ஆனால் அந்த குழந்தைங்களுடைய தகப்பனும் தாயும் அவங்களுடைய தொழில் பின்னணியும் பொருளாதார பின்னணியும் வேற வேற இருக்குல்ல. இப்போ ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வெறும் ஏழைங்க மட்டும் அட்மிட் ஆகிறது கிடையாது, பணக்காரங்களும் அட்மிட் ஆவாங்க. சில பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனைவிக்கு, அதாவது அந்த குழந்தையோட தாய்க்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கும். எங்கள் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் எங்களால் பார்க்க முடியாது சார், அந்த குழந்தை பெற்றுக்கிற டைம் வந்து ஹார்ட்டில் ஏதாச்சும் காம்ப்ளிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா எங்களால் இங்கே வச்சு பார்க்க முடியாது, நீங்கள் ஜிஹெச்சுக்கு எடுத்துகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லி இவங்களே பரிந்துரை பண்ணி கடைசி நேரத்தில் ஜிஹெச்சுக்கு போயிடுறாங்க. அப்போ கடைசி நேரத்தில் அங்கே வந்து அட்மிஷன் போடுறவங்க பார்த்தீங்கன்னா பணக்கார ஃபேமிலி, அவங்க ஏழைங்க மட்டும் அங்கே வந்து அட்மிட் ஆகிறது கிடையாது. அப்போது வேற வேற மதத்தை சேர்ந்தவங்க அங்கே வராங்க, வேற வேற மொழி இனத்தை சேர்ந்தவங்க வராங்க, வேற வேற பொருளாதார சூழலில் இருக்கிறவங்க வராங்க, வேற வேற குடும்ப சூழலில் இருக்கவங்க அங்கே வந்து அட்மிட் ஆகிறாங்க. அத்தனை பேருக்கும் ஒரே நேரத்தில் குழந்தை பிறக்குது. ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 மணி நேரத்துக்குள்ள அத்தனை குழந்தைங்களும் பிறக்குது. அத்தனை பேருக்கும் ஒரே நட்சத்திரம் தான், ஒரே ராசி தான், ஒரே திதி தான், ஒரே யோகம், ஒரே கரணம், ஒரே லக்னம் தான். ஆனால் அவங்க அத்தனை பேரோட வாழ்க்கையும் வேற வேற மாதிரி இருக்கு. அப்போ நீங்க சொன்ன மாதிரி அத்தனை பேருக்கும் குரு ஒரே இடத்துல தானே இருப்பார். லக்னமே 1 அப்படின்ற போது குரு ஒரே இடத்துல தானே இருப்பார். அப்புறம் ஏன் இந்த பொருளாதார வேறுபாடு? அந்த பொருளாதார வேறுபாடுகளுக்கு ஏற்ற மாதிரி அந்த குருவோட செயல்பாடுகள் இருக்காதா? ஒருவேளை இப்போ 3ஆம் இடத்துல இருந்தாக்கா சகோதரிகளோட உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அந்த குழந்தை வந்து ஒரு பணக்கார குடும்பத்தில் பிறந்திருக்கு அப்படின்னாக்கா அவங்க சைட்லேருந்து ஒரு கார் பரிசாக கொடுக்கலாம், இல்லை ஒரு ஏழ்மையான குடும்பத்தில் இருக்குது அப்படின்னாக்கா இந்த ஒரு 2 வீலர் வாங்கி தரேன், இல்லை சைக்கிள் வாங்கி தரேன் அப்படின்னு ஒரு உதவியாக இருக்கலாம். இப்படி டிஃபரன்சஸ் காட்ட முடியும். இதற்கு பேர் தானே கால தேச வர்த்தமானம் சொல்லி உருட்டிட்டு இருக்காங்க. இப்போ மொட்டையா நான் ஒரு ஜாதகம் கொடுக்குறேன், அது பணக்கார ஜாதகமா ஏழை ஜாதகமா, அது பணக்கார ஜாதகமா பிச்சைக்கார ஜாதகமா கணிக்கிறதுக்கு ஜோதிடத்துல வழி இல்லை. அப்ப நீங்க குரு வச்சு எப்படி செல்வத்தை கணிப்பீங்க? அவ்வளவுதான் இது. இப்போ பிறக்கும் போது ஏழையா இருந்து இறக்கும் பொழுது சில்வர் ஸ்பூன்ல இறந்தவங்களாம் இருக்கிறாங்க, பல பேர் இருக்கிறாங்க. சினிமா நடிகர்களும் பல பேர் இருக்கிறாங்க. பிறக்கும் பொழுது ரொம்ப ஒண்ணுமே இல்லாம பிறந்து சினிமா துறைக்குள்ள வந்து கோடி கோடியா சம்பாரிச்சு பெரிய சூப்பர் ஹிட் நடிகர்களா ஆனவங்களா இருக்காங்க. அதே மாதிரி பிறக்கும் பொழுதே சில்வர் ஸ்பூன்ல பிறந்தவங்களும் இருக்கிறாங்க, சாகும் போது ஏழை இறந்தவங்களும் இருக்காங்க. அப்ப இந்த இதுக்குள்ள எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்கு. இந்த டிஃபரன்ஸ்ல உங்களுக்கு தனித்துவத்தை எடுப்பதற்கென்று ஜோதிடத்துல ஃபார்முலா கிடையாது. அப்படி ஜோதிடத்துல ஃபார்முலா கிடையாதுன்றப்போ வெறும் குருவை வச்சு நீங்க எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவீங்க? அப்போ ஒரு ஜென்ரலா ஒரு குருன்னு மட்டும் இல்ல, பொதுவாகவே ஒரு கிரகத்தோட நகர்வுக்கு அதுக்கு ஒரு வேல்யூ இருக்கா இல்லையா? ஒரு விஷயங்களை செய்யுமா செய்யாதா? ஒரு கிரகத்துடைய நகர்வு அப்படின்றது வேல்யூ கிடையாது, அது வந்து வெறும் இன்ஃப்ளூயன்ஸ் மட்டும்தான். வெறும் இன்ஃப்ளூயன்ஸ்னா என்ன? குரு 12 வீட்டில் எந்த வீட்டில் வேணாலும் இருக்கட்டும், குருக்கு 3 பார்வை இருக்குதுன்னு சொல்றாங்க இல்லையா? அது எந்த வீட்டில் இருக்குது, எந்த வீட்டில் பார்க்குது, அதை பேஸ் பண்ணி அந்த குறிப்பிட்ட நபர், அந்த குறிப்பிட்ட உறவு அல்லது யாரா வேணாலும் இருக்கலாம், அந்த குறிப்பிட்ட ஜாதகர், அந்த குறிப்பிட்ட நபர், அந்த குருக்கு நான் என்ன சொன்னேன், ராகு கர்மா சம்மந்தப்பட்ட அந்த காரகத்துவங்கள்லாம் சொன்னேன் இல்லையா, இந்த நிகழ்வுலாம் சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தில் அவர் கவனத்தோடு இருக்கணும். அவ்வளோதான். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நமக்கு கோச்சாரத்தில் வந்து இப்போ ஒருத்தர் வந்து பூச நட்சத்திரத்துலையோ விசாக நட்சத்திரத்துலையோ சதய நட்சத்திரத்துலையோ பிறந்திருக்காரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, இப்போ அந்த குறிப்பிட்ட இப்போ நான் சொன்ன இந்த 3 நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அந்த நட்சத்திரத்துக்கு ராகு கர்மா இருக்குதுங்க. ஓகே, அவர் ஏதோ ஒரு லக்னமாக இருந்துட்டு போட்டோம். இப்போ அவருடைய ஜாதகத்தில் கோச்சார குரு வந்து இப்போ 6ஆம் வீட்டுக்கு போகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன்.
கோச்சார குரு டிரான்சிட்ல போயிட்டு இருக்காரு, 6ஆம் கட்டத்தில் டிராவல் ஆகிட்டு இருக்காரு, 6th செக்ஷனுக்குள்ள அவர் இப்போ நுழையிறாரு, 6ஆம் வீட்டுக்குள்ள நுழையிறாரு. அப்போ இந்த ராகு கர்மாவை கொண்ட நபர் எந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணும் அப்படின்னா, ஆரோக்கியத்துல, அதுவும் குறிப்பா நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்துல கவனத்தோட இருக்கணும். லங்ஸ் ஆஸ்துமா, வீசிங் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, நுரையீரல் சம்பந்தப்பட்ட ஆரோக்கியத்துல கவனத்தோட இருக்கணும். டிபி சம்பந்தப்பட்ட விஷயம், அதுவும் லங்ஸ் சம்பந்தப்பட்டதான், அதுல கவனத்தோட இருக்கணும். டியூமர், கேன்சர் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோட இருக்கணும். பைல்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோட இருக்கணும். இப்ப நிறைய பேருக்கு வந்து பைல்ஸ் சாதாரணமா ஆரம்பிச்சு அந்த பைல்ஸ் கேன்சரா மாதிரி இருக்கு, அந்த மாதிரி நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க. த்ரோட்ல சின்னதா ஒரு கட்டி இருக்கும், அது கவனிக்காம விட்டுருப்பாங்க. கவனிக்காம விட்டு நாளடைவில் அது டியூமரா மாதிரி, அது கேன்சரா மாதிரி பல பேர் தவறி இருப்பாங்க. கேன்சர்ன்றது எப்பவுமே ஓவர் நைட்ல உருவானது கிடையாது, ஒத்துக்கிறீங்களா? கேன்சர்னு ஒன்று இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் போயிட்டு உங்களுக்கு 3rd ஸ்டேஜ் கேன்சர் சார், உங்களுக்கு 4th ஸ்டேஜ் கேன்சர் சார்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே அதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு சிம்டம்ஸ் இருந்திருக்கும், மைல்டான சிம்டம்ஸ் இருந்திருக்கும், அதை அலட்சியப்படுத்தியிருப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன், இந்த பூசம் விசாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கோச்சாரத்தில் குரு 6th ஹவுஸுக்கு போகிறாரு பாருங்க, அந்த டைமு இந்த மாதிரி புற்றுநோய் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ, பைல்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ, நுரையீரல் ஆஸ்துமா வீசிங் சம்மந்தப்பட்ட டிபி சம்மந்தப்பட்ட விஷயத்துலையோ மிக கவனத்தோடு இருக்க வேண்டும். ஓகே, என்ன சொல்கிறோம், வார்த்தையை தெளிவாக கவனிங்க, மிக கவனத்தோடு இருக்க வேண்டும்னு சொல்கிறோம். ஆனால் இந்த பூசம் விசாக சதய நட்சத்திரத்தில் பிறந்த அத்தனை கோடி பேருக்கும் 6ஆம் பாவத்தில் குரு வரும்போது கண்டிப்பாக அவர் கேன்சரை தான் கொடுப்பார், கண்டிப்பாக அவர் டிபியில் தான் சாவார் என்று பிரம்மா எழுதி விட்டார்னு நம்ம படிக்கல. அதாவது ஒரு விஷயம் கண்டிப்பா நடக்கும்னு சொன்னா அதற்கு பேர் ப்ரெடிக்ஷன், நடக்க வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அதுக்கு பேர் ப்ரெடிக்ஷன். இப்படி ஒரு விஷயம் கோச்சாரத்துல டிரான்சிட் ஆகுது, இன்னென்ன விஷயத்துல கவனத்தோட இருங்கன்னு சொன்னா அதுக்கு பேர் கைடன்ஸ். இந்த மெல்லிஸ் லைன் இருக்கு பாத்தீங்களா, இந்த கிரே லைனுக்கு வித்தியாசம் தெரிஞ்சா உண்மையிலேயே டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி என்னது, ட்ரெடிஷனல் அஸ்ட்ராலஜிக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றது மக்களுக்கு புரிஞ்சிடும். அந்த கைட்னஸ்ல இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கிரிட்டிக்கல் பொசிஷன்ஸ் வரும் அப்படிங்கறத நம்ம கைட்னஸா கொடுக்குறோம். அதே கைட்னஸ்ல இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் வருதோ, இந்த இடத்துல நீங்க கொஞ்சம் அவேர்னஸா இருக்கிறது அப்படிங்கறத தாண்டி இந்த இடத்துல இந்த வாய்ப்புகள் எடுத்துக்கங்களேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகள் ஏதாவது வரும் இல்லையா? பாசிட்டிவான விஷயம் சம்பந்தப்பட்டு நம்ம எதுல வந்து ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, குரு வந்து டிரான்சிட்ல எங்கெங்க டிராவல் பண்ணிட்டு இருக்காரோ அது சம்பந்தப்பட்ட பயணம் செய்யக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய பேருக்கு வரும். பயணம்னா உடனே வெளிநாடு பயணம் நினைச்சிக்க வேண்டாம், லோக்கல்லையும் டிராவல் பண்ணா, இங்கிருந்து வெளியூருக்கு போனா, இங்கிருந்து வெளி மாநிலத்துக்கு போனாலும் அது ஒரு டிராவல் தானே. ஸோ லாங் டிராவல் எது பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு வந்து ராகுனுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும், அது குரு கர்மா, அது வந்து ராகு கர்மானுடைய காரகத்துவத்துக்கு கீழே வரும், குருனுடைய டிரான்சிட்டுக்கு கீழே வருது. ஓகேங்களா? இப்போ 6ஆம் பாவம் அல்லது 10ஆம் பாவம், அது அந்த இடத்துல, அந்த குறிப்பிட்ட இடத்துல பூசம் விசாக சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு டிரான்சிட்ல குரு போகுது அப்படின்னா நல்ல வாய்ப்பு ஏதாச்சும் இருக்குதா, ஏதாச்சும் ஒன்று பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா, தொழில் சம்பந்தப்பட்டு ஏதாச்சும் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு வித்தின் இந்தியாக்குள்ளேயே, அது அப்ராடுன்னு வேண்டாம், வித்தின் இந்தியாக்குள்ளேயோ அல்லது வெளி மாநிலத்திலேயோ வந்து ஏதாச்சும் டிராவல் பண்ணக்கூடிய வாய்ப்பு. இப்போ இன்னும் சொல்லப்போனால் ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருப்பாங்க, சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு 6 நாள் கிளாஸ் வந்து உங்களுக்கு அங்கே நடக்கும், கிளாஸில் வந்து கலந்துக்கிறவங்களுக்கு சர்டிஃபிகேட்லாம் கிடைக்கும், நம்மளுடைய இண்டஸ்ட்ரியை வந்து ஆர்கனைஸ் பண்ணுற கிளாஸ் அது. இப்போ நீங்கள் வந்து மேனேஜர்ன்ற பொசிஷனில் இருப்பீங்க, டிஎல்ன்ற பொசிஷனில் இருக்கிறவங்களுக்காக ஒரு கான்ஃபரன்ஸ் வந்து அங்கே நடக்குது, அந்த கான்ஃபரன்ஸில் கலந்துக்கிட்டா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும், நிறைய கான்டாக்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி அலுவலகத்துக்குள்ளேயே நிறைய ட்ரிப்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரிப்ஸை இந்த குறிப்பிட்ட டைமில் அவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கிறது நல்லது. அவ்வளோதான். அந்த ட்ரிப்ஸை அந்த குறிப்பிட்ட டைமில், அந்த பயணங்கள் அலுவல் ரீதியான அஃபிஷியல் ட்ரிப்னு சொல்லுவாங்க இல்லையா, அஃபிஷியல் மீட்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக பயணம் பண்ணுறதுன்னு இருக்கு இல்லையா, அந்த பயணத்தை இந்த மாதிரி குறிப்பிட்ட டைமில் அவங்க வந்து பயன்படுத்திக்கிறது நல்லது. இப்போ 10ஆம் இடத்துல குரு இருந்துச்சு அப்படின்னாக்கா அவங்களுக்கு வேலைகளில் மாற்றங்கள் கிடைக்கும், பதவி உயர்வுகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இதுவும் கிட்டத்தட்ட இதுக்கும் ஒரு ரிலேட்டிவ் அஃபிஷியலாக வந்து ஒரு பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த பயணத்தின் மூலியமாக அவர் வந்து சில அனுபவங்களை பெறாரு, சில நுணுக்கங்களை கற்றுக்கிறாரு அப்படின்றது வேற. ப்ரொமோஷன் கிடைக்கிறதும், ஒருத்தருக்கு வந்து அப்ரிசியேஷன் கிடைக்கிறதும், சம்பள உயர்வு கிடைக்கிறதும், பதவி உயர்வு கிடைக்கிறது அப்படின்றது வேற. ரெண்டுத்துக்கும் வந்து நேரடி தொடர்பு கிடையாது. நம்ம என்னைக்குமே சார், இன்னைக்கும் சரி, ஆரம்பிச்ச காலத்துல இந்த இன்னைக்கும் சரி, மரபணு ஜோதிடத்தின் மூலியமா நம்ம வலியுறுத்துறது தனி மனிதனுடைய பெர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று இருக்கு இல்லையா, ஆற்றல்னு ஒன்று இருக்குது இல்லையா, பலம் பலகீனம் இருக்குது. தனி மனிதனுடைய பலத்தை எவ்வாறு வளர்த்துக் கொள்வது, தனி மனிதனுடைய பலகீனத்தை எவ்வாறு குறைத்துக் கொள்வது, அதற்கான ஒரு புரோட்டோகால்ல தான் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இயங்கிட்டு இருக்கு. ஆனா இப்போ நீங்க சொல்ற அந்த ப்ரமோஷன், நீங்க சொல்லக்கூடிய அந்த ஆஃபர், இது எல்லாமே புறச்சூழல் வந்து நம்மளுடைய கண்ட்ரோல்ல இல்ல. ஓகே, இப்போ இடமாற்றம் அப்படிங்கிறது வந்து அவங்களா டிசைட் பண்றது தான், ஆனா அது நடக்கணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான இடமாற்றம்ன்றது அவங்களா மட்டுமே டிசைட் பண்ணி நடக்கிறது கிடையாது. கம்பெனி டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாலும் இடமாற்றம் தானே. அப்ப கம்பெனி டிரான்ஸ்ஃபர் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ஏதாவது கிரக சேர்க்கையோ அல்லது கிரக நகர்வோ வாய்ப்பே கிடையாது. அது நீங்க அந்த டிரான்ஸ்ஃபர் இந்த டைம்ல உங்களுக்கு கண்டிப்பா டிரான்ஸ்ஃபர் வரும், அதெல்லாம் நீங்க அனுமானிக்கலாமா வழியே தீர்மானமா சொல்ல முடியாது. ஏற்கனவே அவருடைய லிஸ்ட் வந்து டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்ல இருக்கும், அதை அந்த ஜோதிடர் கிட்ட சொல்லிடுவாரு, அதை வச்சு வேணா அவர் அனுமானிக்க முடியுமே ஒழிய தீர்மானமெல்லாம் சொல்ல முடியாது. அதாவது என்னன்னா, ஜாதகத்துல 2 விஷயம் தான் நம்மளுடைய அதிகாரத்துக்கு கீழே, நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய விஷயங்கள். ஒண்ணு,
நம்மளுடைய கட்டுப்பாட்டை மீறின விஷயங்கள். நம்மளுடைய கட்டுப்பாட்டுக்கு உள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எப்படி நம்மளை மெருகேற்றிக்கலாம், எப்படி நம்மளை டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்கு டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி வழி சொல்லும். நம்ம கட்டுப்பாட்டிலே இல்லாத விஷயங்கள்ல அதுக்கு ஜோதிடத்திலேயே தீர்வு கிடையாது. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லாத ஒரு விஷயத்த இது இப்படி நடந்துரும்னு எனக்கு போட்டிருக்கு, எனக்கு வந்து பச்சி சொல்லிச்சு, இல்ல ஜாதகத்துல அப்படி போட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ரூல் ஜோதிடத்துல கிடையாது. அப்படி ரூல் இருக்கு நீங்க நிரூபிக்கணும்னா முதல்ல நான் சவால் விட்ட ஜாதகத்துக்கு முதல்ல உங்களை ஒழுங்கா பலன் சொல்லுங்க. அவ்வளவுதான். நான் கேட்கறது வேற ஒண்ணுமே கிடையாது. பலன், அதாவது ப்ரெடிக்ஷன் அப்படின்னு ஒண்ணு ஜோதிடத்துல கிடையாதுன்னு நம்ம திரும்ப வலியுறுத்திட்டு இருக்கோம். இப்ப நான் சொல்றது தப்புன்னு நிரூபிக்கணும்ல. அப்ப நிரூபிக்கணும்னா ரொம்ப எளிமை. நான் போட்ட உதாரண ஜாதகத்துக்கு நடக்க போறதெல்லாம் நீங்க ஒன்றும் சொல்ல வேண்டாம். வெறும் நடக்கிறத மட்டும், அதாவது நடந்து முடிஞ்ச நிகழ்வுகள் இருக்கும்ல, அதை வந்து ஒழுங்கா சொல்லுங்க, அது போதும். இப்போ இந்த இடத்துல இன்னொரு கேள்வி வைப்பாங்க இல்லையா, டிஎன்ஏ அஸ்ட்ராலஜர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரியான ஒரு கிரக சேர்க்கை இருக்கிறப்போ, கிரக நகர்வு இருக்கிறப்போ, கிரகம் ஒரு இடத்துல இருக்கிறப்போ இவங்களுக்கு இந்த மாதிரி டிபியோ, ஆஸ்மாவோ, கேன்சரோ இந்த மாதிரி ஒன்று வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கலாம், அப்போ கவனமா இருங்க அப்படின்னு அவர் வாய்ப்புகள் கூட நான் சொல்றதே கிடையாது சார். என்ன புரிஞ்சுங்க, ஏன்னா பூச நட்சத்திரத்திலயோ, விசாக நட்சத்திரத்திலயோ, சதய நட்சத்திரத்திலயோ பிறக்கிற 25 மொத்தம் 100 கோடி மக்கள் இருக்காங்க. ராகு கர்மால பிறக்கிறவங்க. தனுசு லக்னத்துல ஒரு 100 கோடி மக்கள் பிறக்கலாம். அத்தனை பேருமே நுரையீரல் வீக்கானவங்க கிடையாது. இல்ல எல்லாருக்கும் நடக்குன்னு சொல்லல. இல்ல அத்தனை பேருமே ஒரே நாட்டுல, ஒரே தேசத்துல, ஒரே மாதிரி சூழல்ல பிறக்கிறவங்க கிடையாது. அத்தனை பேருமே ஸ்மோக்கர்ஸ் கிடையாது. அத்தனை பேருமே குடிப்பழக்கம் கொண்டவங்க கிடையாது. அத்தனை பேருமே லைஃப் ஸ்டைல அசால்ட்டா வாழ்றவங்க கிடையாது. அதுலயே நிறைய யோகா எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அதுலயே வந்து தன்னுடைய ஆரோக்கியத்தின் மீது அதிக கருத்தும் அதிக கவனமும் கொண்டவங்க இருப்பாங்க. இப்போ இவங்க அத்தனை பேத்துக்குமே டிரான்சிட்ல குரு வராரு, அதனால அத்தனை பேருக்கும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அது அத்தனை பேத்துக்கான பொது பலன் ஆயிடும். கேலண்டர்ல சரி, அத்தனை பேருக்குமே வர வேண்டாம். விஷால் எதை வச்சு தான் அப்ப சொல்றாரு? ப்ரெடிக்ஷன் ஒண்ணே நம்ம சொல்லலையே. ப்ரெடிக்ஷன் சொல்லல. இந்த மாதிரி கேன்சர், டிபி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேசணும் இல்லையா? ஆமா. இதை எதை வச்சு கணிக்கிறாரு? நீங்க ஒரு கேள்வி நீங்க என்கிட்ட கேக்குறீங்க. என்ன கேக்குறீங்க? எந்தெந்த விஷயத்தை பற்றி டிரான்சிட்டுக்கு என்னதான், அதை வச்சு நீங்க என்னதான் அவேர்னஸ் கொடுக்க முடியும்னு கேக்குறீங்க. அவேர்னஸ்க்காக நம்ம இந்த விஷயத்தை பதிவு செய்யறோம், அவ்வளவுதானே ஒழிய தனிப்பட்ட ஜாதகத்துல உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இந்த ஆரோக்கிய கோளாறு உங்களுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லவே முடியாது. அப்படி சொல்றதுக்கு ஜோதிடத்துல விதி கிடையாது. சரி, இப்போ இப்படி வரும். இப்போ நீங்க டிரான்சிட் வச்சு கேட்டீங்க. இப்போ நிறைய பேர் வந்து தனிப்பட்ட ஜாதகத்தை கையில கொடுத்துட்டு ஹெல்த் இஷ்யூஸ்ல வந்து என்ன சார் ஹெல்த் எப்படி இருக்குன்னு கேட்பாங்க. அந்த கேள்வியை நான் திருத்தி பதில் சொல்வேன். ஹெல்த் எப்படி இருக்குன்னு ஜாதகத்துல போட்டிருக்காதுமா, என்ன விதமான ஹெல்த் இஷ்யூல கவனத்தோட இருக்கணும்னு வேணா நான் ஜாதகத்தை பார்த்து அறிவுறுத்தலாம் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கு ரொம்ப சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள். இல்ல, இப்ப என்ன விதமான ஹெல்த் இஷ்யூஸ் நடக்கும் அப்படின்னா அப்ப இது நடக்கும் அப்படின்னு வந்துரும். நடக்கும் நடக்காதுன்ற சிலபஸை ஃபர்ஸ்ட் ஜோதிடத்துல இருந்து எடுத்துருங்கன்னு சொல்றாங்க. அந்த சிலபஸை முதல்ல ஜோதிடத்துல இருந்து எடுத்துங்க. வர வச்சுக்கிறதே இவங்க தான் வர வச்சுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, 6ஆம் பாவம். இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ என்ன விதமான நோய்களால் நீங்கள் தாக்கப்படலாம் அப்படின்னு கொடுக்குறீங்க இல்லையா? என்னன்னா நீங்கள் எது வரும்னு சொல்றீங்க. வரும்னா என்ன அர்த்தம்னா, நான் ஒரு பப்ளிக்காவே இப்படி ரிவர்ஸ்லயே கேள்வி கேட்கிறேன், மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூலயே கேட்கிறேன். என்னோட ஜாதகத்தை கொடுக்குறேன், என்னோட ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு நான் கேட்கிறேன். ஓகே, விஷாலோட பதில் என்னவா இருக்கும்? நான் ஹெல்த் இஷ்யூஸ் எப்படி இருக்கும்னா ஜாதகத்துல சொல்ல முடியாது. என்ன விதமான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோட இருக்கணும். ஓகே, என்ன விதமான ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படிங்கிறப்ப விஷால் எதையோ வச்சு கணிக்கிறார் இருக்கு இல்லையா? எதை வைத்து கணிக்கிறார் அப்படின்னா அதுதான் கர்மானுடைய ஃபார்முலா வச்சு தான் நம்ம சொல்றோம். அதுதான் சொல்றேனே, அது ப்ரெடிக்ஷன் கிடையாது. அது ஒன்லி ஃபார் கைடன்ஸ்க்காக மட்டும் தான் அது கணிக்கப்படுது. ஒண்ணும் இல்ல, 6ஆம் அதிபதி போய் ரோகிணி உத்தரம் பூராட நட்சத்திரத்துல இருந்தாங்கன்னா ஸ்கின் சம்பந்தப்பட்ட ஆரோக்கிய கோளாறு, ஸ்கின் கேர்னு ஒன்று இருக்கு பாத்தீங்களா, அது சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்திலயோ கவனத்தோட இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். ஆனா ஸ்கின் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, நரம்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோட இருக்கிறவங்க, கவனம் இல்லாம இருக்கிறவங்க, கேர் இல்லாம இருக்கிறவங்க, இல்ல அதுல வந்து ரொம்ப, அதாவது அது சம்பந்தப்பட்ட உணவுகள், அது சம்பந்தப்பட்ட பழக்க வழக்கத்துல ரொம்ப தவறா நடந்துக்கிறவங்க எல்லாருமே இந்த 6ஆம் பாவத்துக்குள்ள வந்து ரோகிணி உத்தரம் பூராட நட்சத்திரத்துல இருக்கிறவங்க வருவாங்கல்ல. கவனத்தோட இருக்கவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்காது. கவனம் இல்லாம இருக்கிறவங்களுக்கு எல்லா நோயும் வருமானு பாத்தீங்கன்னா எல்லா நோயும் கிடையாது. வந்த அந்த 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 லிமிட்டுக்குள்ளதான் அவங்க போய் மாட்டணும். அப்ப அவங்கள தானே நம்ம வந்து அலர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஜென்ரல் அலர்ட் நம்ம என்ன கொடுத்துடுறோம்? உங்களுடைய 6ஆம் அதிபதி ரோகிணியில இருக்காங்க, உத்தரம்ல இருக்காங்க, புராண நட்சத்திரத்துல இருக்காங்க, 6ஆம் பாவம் புதன் கர்மா வாங்கியிருக்கு. அப்ப நீங்க எந்த விஷயத்துல கவனத்தோட இருக்கணும்? தோல் சம்பந்தப்பட்ட, நரம்பு சம்பந்தப்பட்ட, ஆரோக்கிய கோளாறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல கவனத்தோட இருக்கணும்னு அர்த்தம். ரொம்ப சிம்பிள். ஓகே, இப்போ அதுக்கு எவிடன்ஸ் கேட்பாங்கல்ல, அதுக்கு என்ன எவிடன்ஸ் சார் நீங்க சொல்றீங்கன்னா, ஏற்கனவே இந்த நோயால பாதிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, பாதிக்கப்பட்ட மக்கள் இருப்பாங்கல்ல. இப்போ ஃபிட்ஸ் வரவங்க இருப்பாங்க சார், சின்ன வயசுலேருந்து இந்த ஃபிட்ஸ் வலிப்பு நோயால் பாதிக்கப்பட்டவங்க இருப்பாங்க, ஸ்ட்ரோக் வந்தவங்க இருப்பாங்க, பேரலைட்டிக்கல் அட்டாக் வந்தவங்க இருப்பாங்க. இந்த பேரலைட்டிக்கல் ஆகிட்டு ஒரு பக்கம் ஃபுல்லாக இயங்காமல் படுத்து இருப்பாங்க இல்லையா, அந்த பேஷண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் பாருங்கள், அவங்களோட ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள், அவங்களுடைய 6ஆம் பாவம், அவங்களுடைய 6ஆம் அதிபதி ரோகிணி உத்தரம் பூராட நட்சத்திரத்தோட சம்மந்தப்பட்டிருக்கும். ரூல் நம்பர் 1. அப்படி இல்லைன்னா 4-6 தொடர்பு இருக்கும் அவங்களோட ஜாதகத்தில். ஆனால் இப்போ இந்த மாதிரி 4-6 தொடர்பில் இருக்கிறவங்க
இந்த 6ஆம் அதிபதி ரோகிணி உத்தரம் போராட்ட நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க அத்தனை கோடி பேருக்கும் ஸ்ட்ரோக் வந்தே தீரும், நரம்பு மண்டல சம்பந்தப்பட்ட பிரச்சனை வந்தே தீரும், அது பிறப்பிலேயே எழுதப்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் ப்ரெடிக்ஷன். அதை தான் நம்ம தவிர்க்கிறோம். ஓகே, இப்போ விஷால் சில ஜாதகங்களை வச்சு ஆராய்ச்சி பண்றாரு, நிறைய ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை ஒப்பிட்டு பார்க்குறாரு. அதன் மூலமாக தான் கிட்டத்தட்ட ஒரு 50 பேருக்கோ 100 பேருக்கோ இந்த மாதிரி தொடர்ந்து இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத வச்சு தான் டிசைட் பண்றாரு. அப்போ இதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றதுல என்ன தவறுன்னு கேட்குறேன். வாய்ப்புகள் இருக்குன்னு நீங்க நம்ம சொல்லிட்டு போயிடலாம். வாய்ப்புகள் இருக்குன்னா மக்கள் வந்து வெறும் வாய்ப்புன்னு எடுத்துக்க மாட்டாங்க, பாசிபிலிட்டி சான்சஸ்ன்னு எடுத்துக்க மாட்டாங்க. வாய்ப்புன்னா அதுக்கு அர்த்தம் என்ன? அதாவது சார், உங்க வாழ்க்கையில இந்த நிகழ்வு நடக்க வாய்ப்பு இருக்கு, வராமலும் போகலாம். ஆனா எப்பவுமே ஜோதிடர் வாயிலிருந்து வாய்ப்பு இருக்குன்ற விஷயத்த மக்கள் எடுத்துக்கவே மாட்டாங்க. ஜோதிடர் இந்த நிகழ்வு மட்டும் எடுத்துப்பாங்க. எடுத்துட்டு கண்டிப்பா நம்ம வாழ்க்கையில அந்த நிகழ்வு நடந்துரும் போல, ஏன்னா ஜோதிடரே கடவுளா பாக்குற மக்கள் இன்னமும் இருக்கிறாங்க. ஓகேங்களா, கண்டிப்பா நடந்துரும் போல, இப்படி தசாபுத்தி எல்லாம் வந்து சொல்லிட்டு இப்போதுல இருந்தே ஆட ஆரம்பிச்சிருவாங்க. நான் என்ன சொல்றேன், நடக்கலாம் நடக்காம போலான்ற மாதிரி ஒரு ரூல் இருக்கும்போது அதை ஏன் சொல்லணும்? சரி, ரெண்டாவது அதை சொல்றதுக்கு எதுக்கு ஜோதிடர்? அப்ப நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருந்தாலும் எங்களுக்கு தெரியும், ஆனா நாங்க அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்காக. நடக்கிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்றதுக்கு ஒரு ஜோதிடரே தேவையில்லையே சார். நீங்க ரோட்ல போனா 2 ஆப்ஷன் தான். இன்னைக்கு இப்போ வண்டி எடுத்தா கரெக்டாக நீங்கள் போய் அந்த இடத்துல போய் சேர்ந்துருவீங்க, இல்லை இப்போ வண்டி எடுத்தால் ஆக்சிடென்ட் ஆகும். 2 ஆப்ஷன் தான். ஒன்று நீ ஒழுங்காக போய் சேர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு, ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னா அதை சொல்றதுக்கு எதுக்கு ஒரு ஜோதிடர் தேவை? என்னென்ன காம்பினேஷன் உன் ஜாதகத்தில் இருக்கு, அவங்க ஜாதகத்தில் அது இல்லை. உங்கள் குடும்பத்தில் வேறு யார் ஜாதகத்துலேயும் அந்த காம்பினேஷன் இல்லை. இந்த ஜாதகம் உன்னுடைய ஜாதகத்தில் அந்த காம்பினேஷன், நான் சொல்கிறேன் குறிப்பிட்ட ஃபார்முலா உன் ஜாதகத்தில் இருக்குது. இதே ஃபார்முலாவில் ஒரு 1000 பேர் வண்டியில் போய் உழுந்து வாரி நான் பார்த்துருக்கேன். அதே காம்பினேஷன் உன் ஜாதகத்தில் இருக்குது. வண்டியில் போகும்போது உஷாரா போ, மற்றவங்கள விட இன்னும் நீ கவனமாக போ. இதுக்கு பேர் கைடன்ஸாக ப்ரெடிக்ஷனா? சிம்பிள். இதை தான் நான் வந்து வேறுபடுத்தி காட்ட விரும்புகிறேன். ஏன்னா அந்த ரூட்டிலேருந்து அந்த ஒரு எண்ணம் வந்து எடுக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதை நான் தப்பு சொல்லலை. அது டிஃபால்ட்டாக மக்கள் வந்து ஜோதிடருடைய வாக்கை வந்து எப்படி நினைப்பாங்கன்னா, எவ்ரிதிங் இஸ் ரிட்டர்ன் அப்படின்னு தான். அந்த ஃபேட்ன்ற ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, அது மேல மக்கள் கொண்டு இருக்கிற அந்த காதலா இல்ல அது மேல கொண்டு இருக்க அபரிமிதமான நம்பிக்கையான்னு தெரியாது. ஜோதிடர் வார்த்தை அவ சாசனமா மக்கள் நினைக்கிறாங்க. அப்போ வார்த்தைகளை எவ்வளவு கவனமா நம்ம பேசணும், ரொம்ப கவனமா நம்ம பேசணும், கவனமா நம்ம இது ப்ரொஜெக்ட் பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க வந்து இது நடந்துரும், இது இன்னும் 2 வருஷத்துல நீங்க வீடு வாங்கிடுவீங்க, வாங்கலன்னா அந்த ஃபீஸை நீங்க திரும்ப கொடுத்துருவீங்களா? இல்ல நீங்க விட்ட வார்த்தையை உங்களால மாத்திக்க முடியுமா? ஒண்ணு இல்லைங்க. ப்ராப்பர்ட்டி வாங்க முடியாது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல. ஒரு ஜாதகத்துல சொத்து வாங்க முடியும், இவர்கள் சொத்து வாங்க முடியாது, இவர்கள் கடைசி வரைக்கும் வாடகை வீட்டில் தான் இருப்பாங்க. அப்படி ஒரு ரூலே ஜோதிடத்தில் கிடையாது. இவர்களுக்கு குழந்தை இருக்கும் இருக்காது, ரூல் ஜோதிடத்தில் கிடையாது. இவர் கல்யாணம் பண்ணுவார் கல்யாணம் பண்ண மாட்டார், ரூல் ஜோதிடத்தில் கிடையாது. எதுக்குமே ரூல் கிடையாது. இந்த எண்ட் ரிசல்ட் நீங்க போய் நிக்கிறாங்க பாத்தீங்களா, எப்பவுமே மக்களுடைய மனோபாவம் எப்படின்னா, அவங்க எப்பவுமே எண்ட் ரிசல்ட் போய் நின்றுவாங்க. எண்ட் ரிசல்ட் போய் நின்றுட்டு அங்க அது பாசிட்டிவா இருக்குதா இல்லையா அப்படின்னு எனக்கு பாஸ் ஃபார்வர்ட் பண்ணி நீங்க சொல்லுங்கன்னு நினைப்பாங்க. அப்படிதான் ஜோதிடர் ஒரு வீடியோ மாதிரி பாக்குற மாதிரி மக்கள் நினைச்சுக்கிறாங்க. அப்படி ஒரு வீடியோ ஜோதிடத்தில் கிடையாது. அப்படி ஒரு அவுட்புட்டும் ஜோதிடரால கொடுக்க முடியாது, எந்த ஜோதிடராலும் கொடுக்க முடியாது. அது எப்போ உங்களுக்கு தெரியும்னா, இப்போ நான் ஒரு உதாரண ஜாதகம் சொன்னேன் இல்லையா, அதுக்கு ஒவ்வொருத்தவங்களும் பக்கமா பேசுவாங்க பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும். நான் உண்மை நிலையை இப்போ சொல்லும் பொழுது அது வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு மேட்ச் ஆகுது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும். குரு என்ற கிரகத்தை டிஎன்ஏ ஜோதிடம் எப்படி பார்க்கிறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. அது இல்லாமல் மற்ற ஜோதிடங்களையும் டிஎன்ஏ ஜோதிடம் எப்படி பார்க்கிறது அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணிக்கிட்டீங்க. நிகழ்ச்சிக்கு வந்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.